அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. வால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸ் என்னாச்சு? எல்லோ வால் ஏன் இன்னும் பிளெயினாக இருக்குது? மிரர் ஆர்டர் வந்துச்சா இல்லையா? எங்கே செட் பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் வால் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? இதில் பெயிண்ட் உறிஞ்சு வந்துச்சு, அதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டீங்களா? இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எனக்கு டிஎம்லேயும் சரி, சார்ஜ் பிளாக்ஸோட கமெண்ட்ஸ்லேயும் சரி நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு இந்த 2 வாலுக்கும் நான் பெயிண்டிங் பண்ணி முடித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த வீடை வந்து நம்ம காலி பண்ண போகிறோம். ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருந்தா கூட அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது. இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியில் எப்போவுமே ஸ்டிக்கர்ஸ் தான் மாற்றுவோம். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் வாலையும் நான் ஒரு ஆளாக பெயிண்ட் பண்ணேன். பட் இந்த டைமில் வந்து இப்படி வீடு காலி பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இதுக்கப்புறமேட்டு இன்னும் 2 monthஸில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் இதில் இதுக்கப்புறம் என்ன கரெக்ஷன் பண்ணுறது, வீட்லேயும் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸை நான் மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஓகே. அப்கமிங் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹவுஸ் ஹண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு புது வீடு பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் தேவை தான். ஸோ அப்போ வந்து புது வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஆரம்பிக்கலாமா வேணாமன்ட்டு அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் சொன்னால் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு தெரியாது. இதை பற்றின மெயின் ஆடியன்ஸ் இந்த சேனலில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு ஃபுல் வீடியோவாகவே போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக நினச்சிக்க வேணாம். உங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். டாடா, பாய்.